தேவன் இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாக அவர் சொல்லுகிறார். நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். ஆமென். நான் நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். 2008ஆம் ஆண்டுல இந்த கனமான ஊழியத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன். அதற்கு முன்னாடி நான் படித்து கொண்டிருக்கிற காலங்களில் சின்ன வயசுலயே ஒரு 6-7 வயசு இருக்கும். எங்கள் கிராமத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சினிமா படம் காண்பித்தார்கள். திரையில போட்டு காமிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி படம் காண்பித்தார்கள். அப்போ அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதையும் அவர் ரத்தம் சிந்துகிறதையும் நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. எந்த தப்புமே செய்யலன்னு சொல்ற இந்த மனிதனை ஏன் இவர்கள் அடித்து கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த கேள்வியோட என்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்த கேள்வி எனக்குள்ளே ஆழமாய் பதியப்பட்டது. அப்ப அந்த நாள்ல முதற்கொண்டு இயேசு என்கிற பெயருக்குள்ள எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. இயேசுன்னா ஒருவர் இருக்கிறாரு, அவர் கடவுள்னு சொல்றாங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அந்த ஆர்வம் எனக்குள்ள வந்தது. அதிலிருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர படிக்கிற காலங்களுக்குள்ள எனக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல ஈர்ப்பு வந்தது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நான் கல்லூரி படிக்கிற நாட்கள்ல சபை திருச்சியில ஒரு பட்டணத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு சபை இருக்குது. குட் ஷெப்பர்ட் சர்ச், டிவிஎஸ் டோல்கட்ல. அப்ப அந்த இடத்துல தான் நான் என்ன பண்றேன், இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை, இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமிங்லாம் எங்களை கூப்பிடுவாங்க. ஹாஸ்டலில் தானே நாங்கள் தங்கியிருக்கிறோம். அப்போ வந்து எங்களை கூப்பிடுவாங்க, தம்பி இந்த மாதிரி சர்ச்சில் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நீங்கள் வரீங்களான்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க. அப்போ நான் அந்த நாட்களில் அங்கே போவேன். அங்கே போய் கலந்து கொள்ளும்பொழுது நான் அந்த கிறிஸ்தவ மக்களை பார்க்கும்பொழுது மற்ற மக்களுக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிப்பேன். இவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக இருக்கிறாங்களே, இவங்க ஏன் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், ஏன் இவங்க அழுறாங்க, இதெல்லாம் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த நாட்கள்லையும் நான் ஆண்டவரை எப்படியாகிலும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்னுடைய ஆசை. எனக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பர் கிடைத்தார். அவர் பெயர் இன்பராஜ். ஒரு ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்த ஒரு நபர். அந்த குடும்பத்துக்குள்ள எனக்கு மிகவும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. கல்லூரி நாட்களை நான் படிக்கிறப்போ லீவு நாளில் எங்கள் ஹாஸ்டலில் சரியாக சாப்பாடு சமைக்க மாட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் நான் என்ன பண்ணுவேன், அவருடைய வீட்டுக்கு நானும் வரேன் என்பா அப்படின்னு சொல்லி, நானும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, யோனாத்தானும் தாவீதுங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் வரேன் என்பான்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், லீவு நாளில் அவங்க வீட்டுக்கு தான் போவேன். நான் எங்கள் வீட்டுக்கு லீவு நாளில் வரதை காட்டிலும் அவங்க வீட்டுக்கு தான் போவேன். அங்கே அவங்க அந்த அந்த ரோமன் கேத்தலிக் குடும்பங்கிறதுனால ரொம்ப வித்தியாசமான நபர்களாக அவர்கள் இருந்தாங்க. என்னை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். இன்பராஜுடைய அம்மா, என்னுடைய நண்பர் இன்பராஜுடைய அம்மா ரொம்ப அன்பானவங்க. அவங்க பிள்ளைகள் சாப்பிடுகிறாங்களோ இல்லையோ, எனக்கு கரெக்டாக சாப்பிட வச்சுருவாங்க. ரொம்ப என் மேல் அன்பு செலுத்தினாங்க. அவங்க என்னை சர்ச்சுக்கெல்லாம் கூட்டு போவாங்க. ஃபாதர்கிட்ட கொண்டு போயிட்டு நிப்பாட்டுவாங்க. ஃபாதர் இவனுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் அவங்க வீட்டில் நான் கற்றுக்கொண்டேன். அப்போது ஒரு நாள் அம்மா அவங்கள கேட்டேன், அம்மா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிற நாட்களில் மெயின் ரோட்டில் ஒரு சபை இருக்கும். அந்த சபையை கிராஸ் பண்ணி வரும்போதெல்லாம் என்னுடைய இருதயம் அப்படியே அந்த சபை பக்கமாக ஈர்க்கும். ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா என்ன, அப்போது நான் அந்த சர்ச்சுக்கு போனால் இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமோன்னு சொல்லி பயந்துட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த சபைக்கு நான் போக மாட்டேன், பூதலூர்ங்கிற ஊரில். அப்போ அப்படி இருக்கிற அந்த சூழலில் நான் அந்த அம்மாவை கேட்டேன், அம்மா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்ன பதில் ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்போ அவங்க எனக்கு ஒரு கதையை சொன்னாங்க. நோவா கதையை என்ன பண்ணாங்க, எனக்கு ரொம்ப அருமையாக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கு தான் நான் முழுமையாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கும். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப சிரமத்தோடு இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், கடன் பிரச்சனையில் இருந்தேன், நான் ரொம்ப வலியில் இருந்தேன், வேதனையில் இருந்தேன், நான் மரண தருவாயில் இருந்தேன். இப்படி எத்தனையோ பேர் எத்தனை விதமான சாட்சிகளை சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய சாட்சி முழுக்க முழுக்க இந்த வேத வசனம் தான் என்னை ரட்சித்தது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் என்னை ரட்சித்தது. நான் பைபிள் எனக்கு கிடைக்கல. எனக்கு பைபிள் கிடைக்குமான்னு பார்த்தேன், எனக்கு யாருமே பைபிள் கொடுக்கல.
அந்த நாட்களில் நான் படிப்பு பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு இப்போ பிஎட் படிக்கிற நாட்கள். நான் பெரம்பலூர் ரோவர் காலேஜில் தான் பிஎட் படிக்க அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அந்த காலேஜில் படிக்கிற அந்த டைமில் நான் பிஎட் படிக்கிற 2008 நினைக்கிறேன். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், படிக்கிற நாட்களில் எங்கள் ஊருக்குள்ளே இயேசுவை குறித்து சொல்ல சில போதகர்கள் வந்தார்கள். அப்போது அவர்களை நான் பெரிதளவில் எதிர்க்கலாம் மாட்டேன், ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா நான் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன் இல்லையா. ஆனால் என்ன பண்ண மாட்டேன், அவங்க நடக்கிற அந்த சண்டே ஸ்கூல்லாம் நான் போக மாட்டேன், அந்த அவங்க நடக்கிற அந்த பிரசங்கத்தெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஊருக்குள்ளே வந்ததுனால ஐயோ நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க, இவன் மதம் மாறிட்டான்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணினேன், நான் அப்படியே அதெல்லாம் ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பர் ஒரு தம்பி, இளையராஜா என்று பெயர், அந்த தம்பி வந்து அண்ணே நான் உங்களை ஒரு பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி என்கிட்ட சொன்னான். அப்போ அவன் சொன்னான், நம்ம ஊரில் ஒரு ஆலயம் கட்டுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னான். அவன் அறிமுகப்படுத்துகிறானோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ளே ஒரு ஆலயம் கட்டுறாங்கன்னொடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ஓட்டக்குயில் ஒரு ஆலயம், கிறிஸ்துவ ஆலயம் வருதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தம்பி வா அந்த பாஸ்டர் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த தம்பியும் போகும்போது ஒரு 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 பெட்ரோல் பங்கில், அரியலூரில் ஒரு பெட்ரோல் பங்கில் நானும் அந்த பாஸ்டர் சந்திக்கிறோம். அந்த பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி உங்கள் ஊரில் நாங்கள் ஆலயம் கட்டுகிறோம், அந்த ஆலயத்தை நாங்கள் முன்னாடி ஒரு கீத்து கொட்டகையை போட்டோம், அந்த கீத்து கொட்டகையோடு கூட உங்கள் ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆலயத்தை எரிச்சிட்டாங்க தம்பி. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நாங்கள் பில்லரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அங்கே ஒரு காவல் இருக்க ஒரு ஆள் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நான் அந்த ஆலயத்துக்குரிய காவலை காக்கிறேன், நான் வரேன் சார், நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து நேரு யுகந்தரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னை சுற்றிலும் எப்போதும் ஒரு 20 பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேராவது என் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, ஊர் கிராமத்தில் அதாவது செய்வோம், அதை செய்வோம், எதை செய்வோம், விளையாட்டு பொருளை கொண்டு வருவோம், இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், எதையாவது ஒன்று பண்ணுவோம். அப்போ அந்த நாட்களில் என்ன கூட நிறைய வாலிப தம்பிகள் இருப்பாங்க. அப்போது அந்த டைமில் தான் அவர் அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், இமிடியேட்டாக நான் 2 பசங்களை கூட்டு வந்து ஒரு நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே நைட்டில் டேரா போட ஆரம்பித்தோம். நாங்கள் இரவு நேரங்கள்லாம் தங்கியிருப்போம், பகல் நேரங்கள்லாம் தங்கியிருப்போம். ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல, ஒரு காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது, கல் கூட கிடையாது, எல்கை கல் கூட கிடையாது, ஓப்பன் பிளேஸாக இருக்கும், எதுவுமே இல்லை, எந்த பில்டிங்ஸுமே இல்லை, ஒரே ஒரு கீத்து கொட்டகை மட்டும் இருக்கும். அந்த கீத்து கொட்டகையில் நான் அமர்ந்திருப்பேன். நான் அப்போவும் என்கிட்ட பைபிள் இல்லை, உட்காந்து யோசிப்பேன், நம்ம ஊரில் ஒரு ஆலயம் வந்துருச்சா, நம்ம ஊரில் ஒரு ஆலயம் வந்துருச்சான்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அப்போது எனக்கு வந்த அந்த போதகர் பாஸ்டர் வந்து சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவரும் அவருடைய துணைவியாரும் பாஸ்டம்மாவும் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த சத்தியம் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமானதாக இருந்தது, ஆவலாக இருந்தது. இன்னும் என்ன இருக்குது, இன்னும் என்ன இருக்குது, நான் அவங்கள கேட்கும்போது இன்னும் ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன். இன்னும் பைபிள் ஏதாவது ரகசியம் இருக்கா சொல்லிக் கொடுங்க அப்படின்பேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். கேட்க ஆரம்பித்தேன். அப்போது இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு நாள் அவர்கள் சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு பழைய பைபிளை கொடுத்தாங்க. அந்த பழைய பைபிளை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, குறிப்பாக அந்த சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் நிலைக்கு சிகப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறோம், சட்டங்கள் எப்படி உருவானுச்சு, ஒருவன் தப்பு பண்ணினா அவனுக்கு என்ன தண்டனை, இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காண்பிப்பாங்க. அதெல்லாம் நான் ஆர்வத்தை, ஏன்னா நான் வரலாறு படித்ததுனால நான் ஆர்வத்தோடு படிப்பேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பைபிளுக்கும் இந்த உலகத்துக்கும், இயேசுவுக்கும் இந்த உலகத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நான் பைபிளை வேகமாக படிக்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நாங்கள் எல்லாம் அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு ஒரு பகல் வேலை காலை நேரத்தில் ஒரு 10 மணி இருக்கும். அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு, அண்ணே நம்ம ஊரில் ஒரு பாட்டி வேப்பம்பழம் பொறுக்க போனாங்களாம், காலையிலே காட்டிலே இறந்துட்டாங்களாம், வேப்பம்பழம் பொறுக்கிட்டு இருந்த நேரத்திலேயே அவர்கள் பாம்பு கடித்து இறந்துட்டாங்களாண்ணே அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, ஐயோ ஒரு ஆத்மா போயிருச்சே, ஐயோ ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிருச்சே. அப்போ தான் எனக்குள்ளே ஒரு கேள்வி மனப்பான்மை வந்துச்சு. நேற்றுக்கு நான் அந்த பாட்டியை பார்த்தேன், அந்த பாட்டி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க,
வயசான காலத்தில் சுறுசுறுப்பாக தங்களுடைய வேலையை செய்வாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாலும் அவங்க 3 பிள்ளைகளையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க தான் சமைப்பாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்க தான் எல்லா காரியத்தையும் செய்து ஒழுங்குபடுத்துவாங்க. நேற்றுக்கு நான் பார்த்த பாட்டி இன்னைக்கு உயிரோடு இல்லையே, அதுவும் ஒரு அகால மரணம், காட்டில் போய் இறந்துருச்சே அப்படின்ற அந்த கேள்வி, ஏன் அந்த பாட்டி இறந்துச்சு? அப்போ எனக்குள்ள ஒரு சிந்தனை, அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதானா? அதை யோசிக்க ஆரம்பித்தேன். உடனே நான் சொன்னேன், பாஸ்டர், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதற்கு என்ன செய்யணும்? அது வரைக்கும் என் வாழ்க்கை சந்தோஷமாக போணுச்சு. நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இனி இந்த இயேசு தான் என்னுடைய தெய்வம். நான் ஒப்பு கொடுத்துட்டேன். டேட்டெல்லாம் குறிச்சாச்சு, ஞானஸ்தானம் டேட்டெல்லாம் குறிச்சாச்சு, யாருக்கிட்டையும் சொல்லலை. நான் ஞானஸ்தானம் எடுத்து எங்கள் ஊர் ஏரியில் ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் ஊருக்குள்ளே வந்த உடனே மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என் பேர் பழைய பேர் பழனிசாமி. பழனிசாமி மதம் மாறிட்டான், பழனிசாமி மரம் மாறிட்டான், மதம் மாறிட்டான், மதம் மாறிட்டான்னு ஊரே பரவிருச்சு. எல்லாரும் என்னை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அது வரையிலும் என் கூட சுற்றியிருந்த நண்பர்கள் எல்லாரும், நான் இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டவனோ எல்லாரும் விலக ஆரம்பித்தார்கள். அவனுக்கு உணர்வு வந்தெல்லாம் விலகலை. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டாங்க. டேய், அவன் மதம் மாறிட்டான், நீ அவன் கூட சேர்ந்தன்னா உன்னையும் மதம் மாத்திடுவான், தயவு செய்து அவன் கூட என்ன பண்ணாத, சேராத. எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. என் கூட யாருமே இல்லை, அத்தனை பசங்க என் கூட இருப்பாங்க, யாருமே கிடையாது. ஆனால் நான் அந்த கூரை கொட்டகையில் இருந்த அந்த ஆலயத்தை மட்டும் விடவே இல்லைங்க. நான் தினந்தோறும் வருவேன், நான் அமருவேன், செபிப்பேன். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரகசியத்தெல்லாம் எனக்கு நீங்கள் ஏன் கற்றுக் கொடுத்தீங்க? இந்த வேதாகமத்தின் ரகசியத்தை நான் ஏன் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நான் உட்காந்து நான் செபிப்பேன். இரவு நேரங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தனியாக தான் படுத்திருப்பேன். அதில் சில தம்பிங்க என்ன பண்ணுவானுங்க, என் கூட வருவானுங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இளையராஜா என்கிற ஒரு தம்பி, அவர் எந்த சூழல்லையும், அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் அவர் என்ன பண்ணல, என்னை நேசிக்கக்கூடியவராக தான் இருந்தார். ஒரு சபை எழும்புவதற்கு காரணமே அந்த தம்பி தான். அவங்க மட்டும் என்னை கொண்டு போய் அந்த பாஸ்டரை காட்டலன்னு சொன்னால் இன்னைக்கு இப்படி ஒரு மகிமையான ஆலயம் இருந்திருக்காது. நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த தம்பி இன்னை வரைக்கும் ஆண்டவர் என் கூட வச்சிருக்கிறார். ஆமே. இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற உதவிகள் எல்லாம் நான் போய் இந்த என்ன மாற்றம் வந்திருக்குங்கிறத எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு, இதை நீங்கள் செய்யுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்காகவே அரசாங்கத்தின் நன்மைகளை கொண்டு வருவதற்காக அந்த தம்பி என் பக்கத்தில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவேன். நான் தனி இடத்துல இருக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பார். அப்போது என்னை வரைக்கும் அந்த தம்பி என் கூட தான் இருக்கிறார். அவரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நம்புகிற மனிதர்களே இருக்கிறார். ஆமென். மற்றவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. இன்னை வரைக்குமே யாரும் சரியாக என்ன பண்ண மாட்டாங்க, அந்த காரணத்தினால பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு மேம்போக்கா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் அதில் கொஞ்சம் அவர் பெரிய ஆள் ஆகிட்டாருப்பா, அவர் பக்கத்தில் நம்ம போக முடியாதுப்பாங்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறுதலாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த நாட்களில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக விலகின நண்பர்கள் எல்லாரும் என்னை வெறுத்ததனால, கூடியிருந்த நண்பர்கள் என்னை வெறுத்ததனால எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. சபைக்குள்ளே வருவதற்கு நான் எப்படி திரும்ப வருவேன், அப்படியே ஊட பக்கமாக கையில் பைபிளை மஞ்சள் பையில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவேன், யாருக்கும் தெரியாமல் நான் சபைக்குள்ளே வருவேன். அந்த சர்ச்சில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போது 4-5 சிறுவர்கள் வருவாங்க. இங்கே சண்டே ஸ்கூல் மாதிரி நான் நடத்துவேன். அப்போது நான் ரட்சிக்கப்பட்டிலேருந்தே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னை நடத்துவதற்கு போதகர் இல்லை, என்னை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை, என்னை நடத்தினது இந்த வேதம் மட்டும்தான். அல்லேலூயா. எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது இந்த வேதம் மட்டும்தான். பயங்கர போராட்டம். எங்கள் அப்பா அம்மா ஒரு பக்கம் என் பையன் மதம் மாறிட்டான்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியெல்லாம் கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. ஊர் மக்கள் ஒரு பக்கம் இவன் மதம் மாறிட்டான்னு சொல்லி என்னை கேவலமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. யாராகிலும் ஒரு பிள்ளைகளை நான் கொண்டு வருவேன் ஆராதனைக்கு, அந்த பிள்ளைகளை கொண்டு வரதுக்கு முன்னாடி என் கூட இருந்த பசங்களே என்ன பண்ணுவானுங்க, அவங்கள மிரட்டி, நீ அந்த சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, அவர் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி நிப்பாட்டி வச்சதை என் காதால் நான் கேட்டேன். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற எதிர்த்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக பேசுகிறத என் காதால் நான் கேட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரையிலும் நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தேன். என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோனோ அன்றிலிருந்து நான் பிரச்சனைக்குள்ள ஆளானேன், பயங்கர போராட்டத்துக்குள்ள ஆளானேன். ஆனாலும் இந்த இயேசுவை என்னால் விட்டு கொடுக்க
முடியல. அவருடைய ஆலயத்தில் வந்துடுவேன். அப்படியே ஒரு நாள் வருவேன், காலை நேரத்தில் வருவேன். அந்த ஆலயத்தை அப்படியே கூட்டி பராமரித்து நான் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுற இடம், அந்த இடத்துல அப்படியே உட்காந்து ஜெபிச்சுட்டே இருப்பேன். அந்த இடத்துல என்னுடைய இடமே அந்த கொட்டகை தான். அந்த கொட்டகை ஒரு நாள் தானே புயலில் அடித்து மழையில் சாஞ்சு போனோம். அந்த கொட்டகையும் இல்லை. 2011ஆம் வருஷம் தானே புயல் வந்து கடலூர் மாவட்டம்லாம் பயங்கர சேதத்தை உண்டாக்கினது. அதில் அந்த கொட்டகை என்னாச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ கொட்டகையும் இல்லை. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த கொட்டகையில் இருக்கிற மீதமுள்ள கம்புகள்லாம் எடுத்து, குச்சிகள்லாம் எடுத்து, இந்த பில்லர் இங்கெல்லாம் இந்த சர்ச்சில் வெறும் பில்லர் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பில்லருடைய நிழலில் என்ன பண்ணேன், உட்காந்து அந்த கொட்டகை குச்சியெல்லாம் சேர்த்து அதில் ஒரு கீத்து மாதிரி போட்டு ஓப்பன், எல்லா பக்கமும் ஓப்பன். அதில் நானும் ஒரு தம்பி மாறும் என்ன பண்ணோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். மனோ என்கிற தம்பி, அவன் என் கூட அதிகமாக இருப்பான். பிஎட்டில் அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் சத்தியத்தை சொல்லி சொல்லி அவன் ரசிக்கப்பட்டான். லேலூயா. அவன் அவன் தான் முதல் ஆத்துமா, எனக்கு முதல் விசுவாசி அவன் தான். ரசிக்கப்பட்டான் அவன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். அவனும் நானும் தான், அவனுடைய தம்பி எல்லாம் வந்து சேர்ந்து தான் அப்படியே ஒரு கீத்து கொட்டகையை செஞ்சோம். நாங்களாவே செஞ்சோம். அதில் கொஞ்ச நாள் நானும் அந்த மனோ என்கிற தம்பியும் ஆராதிக்க செய்தோம். அப்போது ஒரு நாள் காலையில் வரும்பொழுது, ஆராதனை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருந்தாங்க. டாய்லெட் போய் வச்சுருந்தாங்க ஜெபம் பண்ணுற இடத்துல. யார் டாய்லெட் போனால் நமக்கு தெரியுமா, ஓப்பனாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் மக்கள் பிள்ளைகள் வர்றதுக்குள்ளே, அந்த தம்பி வர்றதுக்குள்ளே, இன்னும் யாராவது யாராவது சின்ன பிள்ளைங்க 2-3 பேர் வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த நீட் பண்ணி அந்த இடத்துல நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அதற்கு இப்படி நிறைய பேர் ஒரு நாள் வரும்பொழுது பார்த்தா அந்த இடத்துல நிறைய ட்ரிங்க்ஸ் அடித்து பாட்டிலெலாம் கிடக்கும். உடைச்சி போட்டுருப்பானு. பாட்டில் பிடிச்சிட்டு அந்த பாட்டில் சும்மா காண வச்சுட்டு போக மாட்டானுங்க, உடைச்சி அந்த இடத்துலேயே போட்டிருப்பானுங்க. அது எல்லாத்தையும் காலையில் வந்த உடனே பெருக்கி எடுத்து மறுபடியும் அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்கள் உட்காந்துருப்போம். இப்படிலாம் எங்களுடைய வாழ்க்கை போனது. ஆனால் என்றைக்கு நான் ஒளிந்து நான் யாருக்கும் தெரியாமல் வரணும்னு சொல்லி நினைச்சேனோ, ஒரு நாள் ஆண்டவர் என்னை இருதயத்துக்குள்ளே பேசினார். நீ ஏன் ஒளிஞ்சு வரணும், நீ என்ன தப்பு செஞ்ச, நீ எதற்காக பயப்படணும், நீ ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜா, நீ ராஜா வீட்டு பிள்ளை என்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. அன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் தைரியமாக பைபிள் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு எந்த வேலையுமே இல்லை. எனக்கு அன்னைக்கு கிடைச்ச வேலை ஆடு மேய்க்கிற வேலை. அன்னைக்கு வேலை எனக்கு கிடைக்கல. எங்கள் அம்மா 4-5 ஆடு வச்சுருந்தாங்க. அந்த ஆட்டை தான் நான் மேய்க்க போவேன். அந்த ஆடு மேய்க்கும் போகும்போது எல்லாரும் எங்கள் ஊரில் என்னை விசித்திரமாக பார்ப்பாங்க. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு தான் ஆடு மேய்க்க போவேன். அவ்வளோ பையில் பேக்கு, ஒரு மஞ்சள் பையில் சாப்பாடு, தண்ணி, பைபிள் எடுத்துரும். இது என் பையில் இருக்கும். அந்த நாட்களில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது தான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் எனக்கு கேட்ட உடனே எனக்கு விவரிக்கவே முடியல. அந்த சத்தம் எனக்கு பயங்கரமான சத்தம். ஒரு 2000-3000 ஸ்பீக்கர் கட்டி, பகல் வேலை, மத்தியான வேலை, ஒரு 12-1 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு நொடா செடி பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஏசாயா 45:13 நீ என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமலாலும் பரிதானாலும் மீட்டுக்கொள்வாய் என்கிற வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அன்றைக்கு அந்த வார்த்தை எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சது. கொஞ்ச நாள் போனேன். எனக்கு வேலை செய்ய இஷ்டமே இல்லை. ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும் தான் ஆசை. நான் பெற்றுக்கொண்ட நன்மையை இந்த மக்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். ஆண்டவர் அந்த யாருமே இது வரைக்கும் எனக்கு யாருக்குமே எந்த லிங்க்குமே இல்லை. அதற்கு பிறகு ஒரு சின்ன வேலை எனக்கு கிடைச்சி, டாடா ஏஸ் விற்கிற வேலை. அந்த வேலையில் ஈடுபடுத்தி கொண்டேன். அதில் ஒரு போதகர் எனக்கு கிடைத்தார். அந்த போதகர் என்னை கொஞ்சமாய் அவர் ஊழியர் மீட்டிங்கு, சில சிறப்பு ஜெபம், இங்கெல்லாம் என்னை அழைத்து சென்று ஒரு ஊழியன் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி அறிமுகப்படுத்த தொடங்கினார். அந்த நாளில் எனக்கு திருமணமானது, பிள்ளைகள் பிறந்தார்கள். சாப்பாட்டுக்கும் பயங்கரமான கஷ்டம், நெருக்கம். நான் சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டத்தை இந்த இடத்துல வேறு யாராவது இருந்து பட்டிருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, நிலைச்சு நிற்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. இந்த இடமும் வேண்டாம், இந்த ஊழியமும் வேண்டாம், என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கிட்டத்தட்ட 28 நாள் நாங்கள் சாப்பிடலை. ஒருவேளை கஞ்சி மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோம். என்னுடைய பையன் மட்டும்தான். என் மனைவி என்ன பண்ணுவா, அந்த கஞ்சி தண்ணியை இருத்து அப்படியே வச்சிருப்பேன். நான் சொல்லியிருப்பேன், அதை இருத்து வச்சிரு அப்படிம்பேன். காலையில் நாங்கள் கஞ்சி தண்ணி குடிச்சிருவோம்.
அப்போ காலையில் என் மகனுக்கு மட்டும் அன்னைக்கு 1/2 கிலோ ரைஸ் நொய்யரிசி 13 ரூபா. அந்த நொய்யரிசி கஞ்சி தான் எங்களுக்கு காலை ஆகாரம். மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டு, இப்படி 28 நாள் போணுச்சு. சாப்பாடு கஷ்டம், பண கஷ்டம், கேஸ் இல்லை வீட்டில். என்னுடைய மனைவி போயிட்டு இந்த காடுகள்லாம் விறகு பொறுக்கி கொண்டு வந்து, அவளுக்கு சமைக்கிற அனுபவமே கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் பாஸ்டர் தான், சமைக்கிற அனுபவமே கிடையாது. ஆனால் குடும்பம்னு வந்தாச்சுங்கும்போது சமைச்சு தானே ஆகணும். எல்லா விறகுகளையும் பொறுக்கி கொண்டு கையெல்லாம் கீறிட்டு வந்து சமைப்பாங்க. ஒரு முருங்கை கீரைக்கு இந்த காடே அலைஞ்சி வந்தாங்க அவங்க. ஸோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் தொடங்கினோம். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க தொடங்கினார். மாற்றங்களை உண்டாக தொடங்கினார். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு நாள் இந்த சபையில் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது, ஆரம்ப நாட்களில் இந்த ரோட்டில் போகிறவன், இவனுக்கெல்லாம் வேற வேலை இல்லையாடா, முட்டாள் பயலுக, நடு இடத்துல வந்து உட்காந்து என்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கானு அப்படின்னு சொன்னதை எத்தனை பேர் சொன்னதை என் காதில் கேட்டிருக்கேன். ஆனால் அதே நாட்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த ஆலயத்தை பார்த்து நெஞ்சில் கையை வைத்து கொண்டு, அவன் என்ன சொல்லுவானே தெரியாது, ஆனால் நான் பார்க்கும்போது கையில் வைத்து கொண்டு தலை குனிந்து செல்லுகிற எத்தனையோ நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த ஊழியத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் என்பது சொல்லவே முடியாத கஷ்டங்கள். அதே சமயம் கர்த்தர் நடத்தின வழிகள் என்பது நான் ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த அளவுக்கு தேவன் எங்களை அவர் ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து எங்களை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நடத்தியிருக்கிறார். ஏராளமான நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஒரு நாள் எங்களுக்கு கேஸ் இல்லை, சுத்தமாக கேஸ் இல்லை. கேஸ் எப்படியே வாங்கிட்டோம். நாளைக்கு கேஸ் எடுக்கணும், சுத்தமாக இல்லை. தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே எடுக்கலை. சரி நாளைக்காவது எடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாளைக்காவது என் தேவையில் சந்திங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி காத்துட்ருக்கிறேன். விசுவாசிகளே இல்லை அந்த நாட்களில். திடீர்னு ஒரு டான்ஸ் ஆடுற குரூப் வந்தாங்க. அவங்க எல்லாரும் விசுவாசி. அவங்க வந்து ஆராதனையில் கலந்து கொண்டாங்க. பாஸ்டர் ஜெபம்லாம் முடித்ததுக்கு பிறகு அவங்க காணிக்கைலாம் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அதில் தனியாக ஒரு காணிக்கை ஒரு 750 ரூபாய் 800 ரூபாயோ தனியாக ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. பாஸ்டர் இது எங்களுடைய தசம பாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி கேஸ் 750 ரூபாய் எவ்வளோதான் இருந்துச்சு. அந்த தனியாக கொடுத்த காணிக்கை வச்சு தான் என்ன பண்ணேன், கேஸை வாங்கினேன். இப்படி எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அருமையான டேவிட் பிரதர் சொன்னது போல எத்தனையோ மாற்றங்களை இந்த ஊழியத்தில் தந்திருக்கிறார். இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சபை என்கிற அந்தஸ்துக்குள்ள இந்த சபையை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். ஒரு ஊழியன் என்கிற அந்தஸ்துக்குள்ள இந்த இடத்துல என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் அதிகமாய் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கர்த்தர் இந்த இடத்துல நிலைக்க வைத்து என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்னை நிலைக்க வைத்து அவர் என்ன, ஏன்னா நான் என்னுடைய சார்பில் என்ன பண்ணியிருப்பேன், என்னைக்கே ஓடி போயிருந்திருப்பேன். இந்த இடம் எனக்கு, நானும் மனுஷன் தானே, இந்த இடமே வேணாம் ஆண்டவர். எத்தனையோ சபைகள் என்னை கூப்பிட்டாங்க. 100 பேர் விசுவாசி, 150 பேர் விசுவாசி, வாங்க பாஸ்டர், ஏகப்பட்ட தசம்பாக இருக்கு, காணிக்கை இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தான் பாஸ்டர், நீங்கள் அந்த சபையை மட்டும் நடத்தினா போதும் பாஸ்டர், எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒன்று என்னை இந்த இடத்துல இழுத்துக்கொண்டே இருந்தது. அது கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் நான் சொல்ல, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் நீங்கள் கடந்து வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நீங்கள் நினைக்கலாம் இக்காலத்தின் பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் சாப்பாட்டுக்கு, அவ்வளோ வேதனைப்பட்டோம். ஒருவேளை சாப்பாடு இல்லை, அசலி எங்கள் வீட்டில் பருப்பு சாம்பார்னா என்னன்னு கேட்பேன், பிரியாணினா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். நான் போதகர் மீட்டிங்கில் போயிட்டு சாப்பிடும்போது கண்ணீரோடு நான் சாப்பிட்ருக்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த சாப்பாடை நான் சாப்பிட்றேன், என் பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே, என் மனைவி சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே. போதகர் மீட்டிங், அதுக்காக ஃபேமிலியோட போய் மீட்டிங் போக முடியுமா? அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுக்க முடியல, என் மனைவிக்கு இதை நான் செய்ய முடியல, நான் சாப்பிட்றதில்ல, எனக்கு ரொம்ப மனசு பாரமாக இருக்குங்கிற நாட்கள்லாம் நான் நினச்சிருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி பிரியாணி கேட்டான். எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குங்கம்பா. ஜெபம் பண்ண கத்துறவனுக்கு கொடுப்புறோம், கன்சீவாக இருந்தாங்க. அப்போ ரோட்டில் போகிறவங்க நிப்பாட்டி, சார் அதிகமாக சமைச்சிட்டோம், நீங்கள் தயவு செய்து வாங்கிக்கோங்க சார்னு சொல்லி எனக்கு பிரியாணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப நிறைய, அதெல்லாம் பெருசாக சொல்லலாம், நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். எத்தனையோ விதங்களாக நான் சொல்லுவேன்.
ஆண்டவர் அற்புதமா இந்த இடத்துல எங்களை நடத்தினார். இன்றைக்கு நாம் நினைச்சதை நாம் சாப்பிடுகிறோம். யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நாம் நிலைத்து நிற்கும் பொழுதுதான். ஆமே, நாம் ஒரு இடத்துல நிலைத்து நிற்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நாம் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அந்த கேள்வி என்கிற எண்ணம், கர்த்தரை பார்த்து நீங்க கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யல, எதற்காக எனக்கு நீங்க செய்யல சொல்லி நீங்க கேள்வி கேட்டுறாதீங்க. கர்த்தருக்கு தெரியும், அவர் நம்மை பெற்றெடுத்த தகப்பன். அல்லேலூயா. பெற்றெடுத்த தகப்பனுக்கு கண்டிப்பா தெரியும் தாம் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது என்கிற சித்தம் அவருக்கு முடிவெடுக்கிற உரிமை உண்டு. அன்னைக்கே எனக்கு எல்லாத்தையும் அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் தங்கி இருக்க மாட்டேன். ஊழியத்தை நடத்திட்டு நம்ம எங்கேயாவது ஒரு வீடு வாடகை எடுத்துக்கொள்ளுவோம். கள்ளர்களால் வந்த பிரச்சனை இந்த சபையில் கிட்டத்தட்ட எத்தனையோ முறை திருடு நடந்திருக்கு. எனக்கு ஞாபகம் வரை 7 முறை திருடு நடந்திருக்கு. இந்த சபையில் 7 முறை திருடு நடந்திருக்கு. ஒரு முறை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஜாமானையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஒன்றுமே இல்லை, வீட்டில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. எதுவுமே இல்லாத ஒரு நாட்கள்லையும் நாங்கள் தங்கியிருந்தோம். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் அழுகலாம், நீங்கள் கண்ணீர் விடலாம், நீங்கள் கவலைப்படலாம், ஏன் இந்த பாதை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் வரும் நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான். தேவனுக்குள்ள நிலைத்திருந்து எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விடாமல் நீங்கள் இருந்து பாருங்க. எத்தனை இழப்புகள் வந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில் எத்தனை இழப்புகளை நாங்கள் சந்தித்தோம். சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் அவமானம் அடைந்தோம். எங்களை கேவலமா பேசுவாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு சாப்பாடு திரும்ப கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. கையில் 100 ரூபாய் தான் இருந்துச்சு, அவங்க எங்களுக்கு மொய் போட்டிருக்கிறாங்க. அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சைக்கிளில் வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதை கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்படிலாம் கடந்த நாட்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்று சொன்னால், என்னை அது கர்த்தர் மட்டும்தான், நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த இடத்தை பராமரிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ வேலைகள் இந்த இடத்துல செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ மாற்றங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு இடத்துல நிலைத்திருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பா தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆமென்.